வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 16/12/2025 நமக்கு வந்து இன்றைக்கி ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரன்னிங் இருக்குது. ஏன்னா இது இன்றைக்கி எஸ்எஸ் கம்பெனியோட ட்ரா தான் இருக்குது. எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 498வது குழுக்குள் போயிட்டுருக்கு. அடுத்த மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 465, அதே மாதிரி 414ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. 414 தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. அதுபோக ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 465 ஆடினாங்க. ட்ரா நம்பர் வந்து 498. அதுபோக போன வாரம் ரிசல்ட் வந்து 019. சரிங்களா? இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள்காட்டியோட சேனல் நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து நமக்கு தொடர்ந்து இதே சேனலில் தான் நமக்கு வரும். காலையில் 6 மணிக்கு நமக்கு வீடியோவை அப்ளை பண்ணிடுவோம். 6 மணிக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு டெய்லி வந்து உங்களுடைய ராசி பலன் வந்து ரொம்ப சூப்பராகவே கொண்டு வந்து கொடுக்குறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ராசி பலனை எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, உங்களோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பாதத்துக்கு உண்டான பலனையும் சேர்த்தே கொண்டு வரேன். இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ராசி பலன்னா ராசி பலனை மட்டுமே சொல்லிட்டு போயிருவாங்க. ராசிக்கான பலன் மட்டுமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு சேர்ந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரே ராசியாக இருந்தால் நட்சத்திரம் வந்து மாறி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ராசியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ராசியில் வந்து 3 விதமான நட்சத்திரம் இருக்கும். மொத்தம் 9 விதமான பாதம் இருக்கும். சரியா? அப்போ நமக்கு 3 நட்சத்திரமாக இருக்கணும். 3 நட்சத்திரத்தில் அதில் எவ்வளோ ஒரே ராசி நம்ம பார்க்குறோம். அந்த ஒரே ராசிக்குள்ளே எவ்வளோ வேரியேஷன் இருக்குது தெரியுங்களா? ஒரு ராசிக்குள்ளே 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்தில் கண்டிப்பாக வந்து 9 பாதம் இருக்கும். 9 பாதங்கும்போது நமக்கு அதனுடைய வேரியேஷன் மாறிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அந்த ராசிக்குள்ளே இருக்கவங்களுக்கு நடக்குமா? நடக்காது. அது எல்லோரும் பொதுவான ராசி பலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 விதமான நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்தில் 9 பாதம் இருக்குது. அந்த 9 பாதத்தில் தான் நீங்கள் பிறப்பீங்க இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் இருக்குமானா இருக்காது, மாறி தான் இருக்கும். அது நிறைய பேர் சொல்லலை, சும்மா வெறும் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால வெறும் ராசி பலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உண்மையில மேட்டர்னா இந்த நட்சத்திரத்துக்கும் சேர்த்து தான் நம்ம அதை சொல்ல போகிறோம். சரி, அதனால சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு ராசிக்குள்ளே வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அதிபதிகள் வேறு. இப்போ புரியுங்களா? இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மேசத்தினுடைய அதிபதிகள் கேது இருக்காங்க. கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அடுத்து நமக்கு பரணியோட நட்சத்திரத்தில், பரணின்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனோட நட்சத்திரம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனோட நட்சத்திரம். இப்போ நீங்கள் மேசத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசத்துலேயே வந்து 3 விதமான நட்சத்திரம் இருக்குது. சரியா? அந்த 3 விதமான நட்சத்திரத்தில் அதோடைய ராசிநாதரே வேறு வேறு இருப்பாங்க. நட்சத்திரநாதனே வேறு வேறு. இப்போ நீங்கள் வந்து பரணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பரணியில் வந்து சுக்கிரனுடையது. அதே மாதிரி அஸ்வினி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவோடது. அதே மாதிரி உங்களுக்கு உத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோடது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வேரியேஷன் இருக்குது. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து வெறும் ராசி பலனை மட்டும் இந்த மேச ராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு 19 சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி கிடையாது. அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒவ்வொரு நட்சத்திரத்தில் எப்படி பிறந்திருக்காங்களோ அதனுடைய வேரியேஷனுங்கிறது மாறும். சரிங்க? இப்போ ராசியிலே வந்து நமக்கு ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திக்கிங்கன்னா ஒரே நட்சத்திரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாறி மாறி தான் இருக்கும். சரியா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு இந்த மாதத்தில் வந்து நமக்கு ஆடப்பட்ட நம்பர்கள்லாம் பாருங்கள். போன மாதத்தில் வந்து 612 ஒரு நம்பர் கொடுத்தாங்க. 938, அதே மாதிரி 503, 846, அடுத்து நமக்கு 255, அதே மாதிரி 019 அப்படிங்கிறத நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். இதில் வந்து நமக்கு இது வரைக்கும் 3 ட்ரா வரைக்குமே வந்து நமக்கு நமக்கு போன மாதம் 11வது மாதம் ஆடப்பட்ட நம்பர். அதுக்கடுத்தது வந்து 255ங்கிறது வந்து நமக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்டில் ஆடப்பட்ட நம்பர். செகண்ட் வந்து 019. போன வாரம் நமக்கு ஆடினாங்க இல்லையா? போன வாரம் 9ஆம் தேதி ஆட வேண்டிய ரிசல்ட்டை 10ஆம் தேதி ஆடினாங்க இல்லையா? அது மாதிரி. சரியா? பாடினது அது மாதிரி ஆடுவோம். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்றைக்கி எஸ்எஸ் கம்பெனி தான். எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று இங்கே இருக்கிற ட்ரா நம்பர் ஏதாவது மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ட்ரையல் நம்பரில் மென்ஷன் பண்ணுவாங்க. இல்லைனா போல்டு ரிசல்ட்டில் இந்த ரிசல்ட்டில் ஏதாவது மென்ஷன் பண்ணுவாங்க. இது மாதிரி தான் ஏதாவது மென்ஷன் பண்ணுவாங்க. இதை தாண்டி அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கை வைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது பெண்டிங் நம்பர் தான். பெண்டிங் நம்பர் பார்த்துக்கலாம். அடுத்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 2, பி போர்டில் 6, சி போர்டில் 45, சரி 54. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 5, சி போர்டில் வந்து நமக்கு 1. அடுத்து வந்து நமக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 5, பி போர்டில் வந்து 10, சி போர்டில் 6, 16. இப்போ இது 2 போர்டுமே பெண்டிங்க. நல்லா கவனமாக பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு 3ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங். நாளைக்கு 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 2, சி போர்டில் 18 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங். பட் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை 4 நம்பர் கொண்டு வரோம். என்ன காரணம்னா இங்கே எல்லாமே 4ஆம் நம்பராகவே இருக்குது பாருங்கள்.
144 4 நம்பர் இருக்கா, அடுத்து 114 4 நம்பர் இருக்கா, 416 இதுலேயும் 465 இதுலேயும் 4 நம்பர் இருக்குது, 498 இதுலேயும் 4 நம்பர் இருக்குது. அப்படி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் 4 நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறோம். சரி, அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போல் 0 பி போல் 2 சி போல் 18. அடுத்து அந்த 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10, பி போர்டில் வந்து 13. சரிங்களா, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு 10 10 நமக்கு 2 போலுமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. அடுத்து 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போல் 1, பி போல் 4, சி போல் 2. சரியா, அடுத்து 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போல் 16, பி போல் 38, சி போல் நமக்கு 5. அடுத்து 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 நம்பர் ஏ போல் வந்து நமக்கு 7, பி போல் 1, சி போல் 17. அடுத்து 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போல் 3, பி போல் 3, சி போல் 6. அடுத்து 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போல் 6, பி போல் வந்து நமக்கு 25, சி போல் நமக்கு 7. இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு. இதை கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி எனக்கு ஒரு சில நம்பர்கள் இதில் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது, பார்க்கலாம். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 3 நம்பர் இருக்குது, 8 நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 5 நம்பர் இருக்குது, 0க்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1 நம்பர் இருக்குது, 6 நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் இருக்குது, 9 நம்பருக்கான வாய்ப்புகள் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 4 நம்பர் திரும்ப நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் 3 நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் 5 நம்பர் பெஸ்ட்டாகவும் காமிக்குது, 1 நம்பர் பெஸ்ட். அந்த 3 நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டாக காமிக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துக்கங்க. அடுத்து நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 351, 534, அதே மாதிரி 431, 155, 543, 345, அடுத்து வந்து 543, 134, 145, அடுத்து வந்து 135, அடுத்து நமக்கு 413, 415. சரியா, இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதே பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன கொடுக்குறோன்னா, இருங்க ஒரு இன்னொரு சொல்லிடுறேன். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 35, 51, 53, 34, 43, 31, அடுத்து வந்து 54, 43, 13, 14, 54, 45, 31, 13, 15, 15, ஏசிபிசி 15 15 வச்சு பார்க்கலாம். சரியா, இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கு வரதான்றதையும் பாருங்கள். அப்போ நமக்கு சிம்பிளாக என்னங்க வரப்போகுது, எனக்கு ரொம்ப 4 நம்பர் வந்திருக்கு, 6 நம்பர் வந்திருக்கு, 5 நம்பர் வந்திருக்கு, இதுதான் வந்திருக்கு இல்லையா. இதில் நேற்று நம்ம என்ன சொன்னால் நமக்கு கண்டிப்பாக ரெட்டப்பட நம்பர் தாங்க மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நேற்றையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன காரணம், நேற்று அடிக்கப்பட்ட நம்பரும் எல்லாமே ரெட்டப்பட நம்பராக இருந்ததுனால திரும்ப அதே மாதிரியான நம்பர்கள் 2 நம்பருக்கான சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே தான் கிடச்சது, மாற்றி கிடைக்கல. அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். ஏன் 3ஆம் நம்பர் கொடுக்கும், 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இந்த ட்ராவை கொஞ்சம் புரட்டி போடக்கூடிய ஒரு நம்பரை வந்து விழுவக்கூடியதில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கான பிளே இருக்குது. நாளைக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. யாருக்காச்சும் அந்த மாதிரி 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க. இப்போ 4க்கு 3ன்னு வருமா, வரும். 3க்கு 6க்கு 3, அதே மாதிரி 5க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரியா, இது மாதிரி வருதான்னு பாருங்கள். ப்ளஸ் 5ஆம் நம்பருக்கான சாய்ஸ் 4க்கு 5, 6க்கு 5, அதே மாதிரி 5க்கு 5 அப்படிங்கிற நம்பர் 3 போர்டுக்குமே 5ஆம் நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அது மாதிரி இருக்கான்றதையும் பாருங்கள். அதை தாண்டி 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4க்கு 1, 6க்கு 1, 5க்கு 1ஆம் நம்பர் இங்கே பெஸ்ட்டாக தான் கிடச்சிருக்கு. யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். இல்லைங்க இந்த நம்பர் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கும். நேற்று நம்ம என்ன சொன்னோம்னா 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மிஸ் பண்ணாதீங்க, 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது எதிர்பார்த்து அதான் வந்துச்சு. சரியா, அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு சில நம்பர்களில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ப்ளஸ் 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குலன்னா ஒன்று சிம்பிளுங்க. என்ன கணக்குன்னு ரொம்ப பெரிய கணக்கெலாம் ஒன்றும் கிடையாது. என்ன கணக்கில் கொடுக்குறேன் அப்படின்னா 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே 4 நம்பர் இருக்குது. சரியா, இந்த 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 414 அப்படிங்கிறது 4 நம்பர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 465 4 நம்பரு, 498 4 நம்பர், அது மாதிரி ஏதாவது 4 நம்பர் திரும்ப வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். தவிர வேறு ஒன்றும் இதில் புதுசாக இல்லை. இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 4ஆம் நம்பரை விட்டுட்டு எனக்கு 7ஆம் நம்பர் வர மாதிரி இருந்தால் 7ஆம் நம்பர் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதுலேயே 2 நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.